சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே, தயவு செஞ்சு என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் போய் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இதெல்லாம் நம்பி தயவு செஞ்சு உங்கள் உடலை வந்து கெடுத்துக்காதீங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெயில் காலம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம வந்து இட்லி தோசைலாம் சாப்பிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் வந்து கிடைக்காம போயிடும். அப்புறம் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீர் சத்துக்களை வந்து குறைப்பதற்கு வந்து இங்கே பாருங்க, நான் முலாம்பழம் மஸ்க் மிலன் எடுத்திருக்கேன், அப்புறம் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மஸ்க் மிலனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, வைட்டமின் ஏ அண்ட் சி சத்து இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் அதிகமான நீர் சத்து இருக்குது. கார்போஹைட்ரேட் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, அதுக்கு ஈக்குவலான நீர் சத்து இருக்குது. நம்மளுடைய உடம்ப வந்து நீர் சத்து, அதாவது டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து இந்த முலாம்பழம்ன்ற பழம் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வெயில் காலத்தில் வந்து இந்த முலாம்பழத்தை வந்து நம்ம சாப்பிடணும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான வந்து டீஹைட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா நம்மளால ப்ராப்பராக வேலை செய்ய முடியாது, நமக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம முலாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தாகங்கள் தீர்க்கப்படும். அதே மாதிரி வந்து நமக்கு தேவையான நீர் சத்து வந்து இந்த பழத்துல வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதில் பாருங்க, நான் எடுத்துக்கிறது வந்து மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதுளம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் மெயினாக தேவைப்படும். ஏன்னா மந்த்லி அவங்களுக்கு தான் பீரியட்ஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து இந்த பழம் எடுத்துட்டாங்க அப்படின்னா நல்ல ரத்தம் உற்பத்தி ஆகும். அதே சமயம் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முடி கொட்டுற பிரச்சனையும் வந்து தீரும். இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கனால நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் இதில் பாருங்கள், கொஞ்சம் பழம், அப்புறம் நட்ஸு, ப்ரோட்டீனுக்காக நட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். சும்மா நம்ம வந்து இட்லி தோசைலாம் சாப்பிட்டு வந்தால் நல்லாவா இருக்குது? ஏன்னா வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம இட்லி தோசைலாம் சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு உடலில் வந்து நீர் சத்துக்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு நமக்கு உடலில் வந்து பிரச்சனைகள் தான் ஏற்படும். அதனால வந்து நம்ம இந்த மாதிரி நீர் உள்ள காய்கறிகள், இதில் பார்த்தீங்கன்னா லோ கலோரி, அதிகமான நீர் சத்து இருக்குது. அதனால் இதை வந்து தைரியமாக நம்ம எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து சளி பிடிக்கலாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு தூளை வந்து பெப்பர் கொஞ்சம் தூவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதை தான் நான் வந்து உணவாக சாப்பிட போகிறேன். கூட அடிஷ்னலாக வந்து கொஞ்சமாக ஓட்ஸு ப்ரோட்டீனுக்காக நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய உணவாக இருக்க போகுது. நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் பொய் தான், அதில் ட்ரை பண்ணாதீங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.